Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு C++ல 17th கிளாஸ் ஆல்ரெடி 16 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறாங்க C++ கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட்ஸ் ஆஃப் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 variants of scope resolution operator. Scope resolution operator எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா global variable வந்து access பண்ணும்போது scope resolution operator யூஸ் பண்ணுவோம். இப்போ local variable நேமும் global variable நேமும் சேம் நேமா இருக்கும்போது நம்ம குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வேரியபிளை வந்து கால் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா accessing global variables when local variables has the same name. இதுதான் வந்து சின்டாக்ஸ். இதுதான் வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். 2 கோலன் இருக்கும், அதுக்கப்புறம் வேரியபிள் நேம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம், உங்களுக்கு அப்போ வந்து ஈஸியாக புரியும். பாருங்க, ஒரு கேரக்டர் A = G, இதை வந்து குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதாவது மெயினுக்கு வெளியில் குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். A = Gன்னு சொல்லிட்டு வேரியபிள். இந்த இது வந்து கேரக்டருங்கிற டேட்டா டைப்பில் ஒரே இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஜின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். கேரக்டரில் ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸ்ட்ரிங்காக இருந்தால் தான் ஒரு வேர்டு அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் அந்த மாதிரி கொடுக்க முடியும். இப்போ வந்து கேரக்டர் A = Gன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஏங்கிறதுக்கு வேல்யூ இங்கே கொடுத்துட்டேன். அடுத்து பாருங்க, இன்ட்டு மெயின் கேரக்டர் A ரெண்டுமே ஒரே வேரியபிள் நேமு, வேல்யூ மட்டும் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து குளோபல் வேரியபிள்ங்கிறதுக்காக நான் ஜிங்கிறது கொடுத்துருக்கேன். இங்கே வந்து எல்லுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். லோக்கல் வேரியபிள் வந்து எல்லுன்னு சொல்லிட்டு இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ரெண்டோட நேமும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஏங்கிற வேரியபிள் நேமு ரெண்டுமே கேரக்டர் டேட்டா டைப் தான். அதுக்கு வந்து இதுக்கு ஜின்னு கொடுத்துருக்கேன், இதுக்கு வந்து எல்லுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், சி அவுட் பண்ணியிருக்கேன். இந்த லோக்கல் வேரியபிள் ஏ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறது லோக்கல், இங்கே இந்த எல் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சி அவுட் த குளோபல் வேரியபிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணும்போது இந்த ஏ வந்து பிரிண்ட் ஆகாது. இதுக்கு மேலே பாருங்க, குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜிங்கிறது வந்து இந்த ஏங்கிற வேரியபிளில் ஜி தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து ஜிங்கிறது தான் பிரிண்ட் ஆகும். அதுக்கு தான் வந்து இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் இந்த வேரியபிள் நேம் சேமாக இருந்தாலும் இதை வந்து அக்சஸ் பண்ணாது. குளோபலாக உள்ள வேரியபிள் நேமில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து பிரிண்ட் ஆகும். ரிட்டர்ன் 0. இது வந்து மெயின் வந்து இன்ட்டுங்கிற டேட்டா டைப் கொடுத்துருக்கனால 0 வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. 0ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள் எல்லுன்னு சொல்லிட்டு குளோபல் வேரியபிள் ஜின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரோட ஒரு யூஸ். அடுத்த யூஸ் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, இங்கே ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கேன், அதனால இங்கே வந்து ஜி பிரிண்ட் ஆயிருக்காங்க, குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்த யூஸ் பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் a function outside a class using scope resolution operator. இப்போ கிளாஸுக்கு வெளியில ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணும்போது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். கிளாஸுக்குள்ள ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணிட்டு கிளாஸுக்கு வெளியில டிஃபைன் பண்ணும்போது அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதோட டிக்ளேர் பண்ணுறதுனா டேட்டா டைப் வச்சு அதை டிக்ளேர் பண்ணுறதுனா அதுதான் டிக்ளேர் பண்ணுறது. டிஃபைன் பண்ணுறதுனா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன நடக்குது, என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோமோ அதுதான் வந்து டெஃபனிஷன் சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்ளேர்னா ஃபங்க்ஷன் ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணிடுறது. ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து என்ன டேட்டா டைப்போ அதை கொடுத்து டிக்ளேர் மட்டும் பண்ணுறது, அதுதான் டிக்ளரேஷன். டெஃபனிஷன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன எழுதணும், என்ன பண்ணணும், என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுறது தான் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப்பு, கிளாஸ் நேமு, ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், ஃபங்க்ஷன் நேம். இப்படிதான் வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வந்து ஃபங்க்ஷனை வந்து வெளியில் கிளாஸுக்கு வெளியில் வந்து டிஃபைன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிளாஸு ஸ்கோப்னு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம், அதுக்குள்ள ஷோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். டேட்டா டைப்பு ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்து செமிகாலன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இதை டிஃபைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். அதாவது இதுக்குள்ளே தான் என்ன பண்ணணும், சி அவுட் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணுங்கிறத இந்த டெஃபனிஷனுக்குள்ளே தான் எழுதுவோம். பார்த்தீங்கன்னா
void scope, இது வந்து scope resolution operator so இதுக்குள்ள பாத்தீங்கன்னா cout னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். cout ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டரோட யூஸ் என்னன்னா, இந்த ஃபங்க்ஷனை வந்து கிளாஸுக்கு வெளியில டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ டிஃபைன் பண்ணும்போது இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டரை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். அதாவது கிளாஸ் நேமு, ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம். இப்படி தான் வந்து கிளாஸுக்கு வெளியில ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நார்மல் தான் இன்ட் மெயின் ஸ்கோப். இது வந்து கிளாஸ் நேம். இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஸ்கோப்புங்கிற கிளாஸுக்கு எஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றோம். sc.show ஷோங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அது வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து ரிட்டர்ன் 0. இதுதான் வந்து கிளாஸுக்கு வெளியில ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்றோம். இது வந்து செகண்ட் யூஸ். அடுத்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் வித் ஸ்டாண்டர்ட் நேம் ஸ்பேஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நேம் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக std ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் coutனு யூஸ் பண்ணியிருக்கோம். cout cin. இங்கே வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இங்கே நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் நேம் ஸ்பேஸ் cout, அதாவது இந்த std : டபுள் கோலன், அதாவது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் cout அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்புட் கெட் பண்ணுறதுக்கு அதே போல் std. இங்கே நேம் ஸ்பேஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நேம் ஸ்பேஸோட யூஸ் என்னன்னு சொல்லிட்டு. அந்த யூஸிங் நேம் ஸ்பேஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே எழுதலை. அதுக்கு பதிலாக தான் வந்து std. ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க, யூஸிங் நேம் ஸ்பேஸ் std போட்டிருக்கோமா. இந்த லைன் போடலைன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது, எரர் வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் பாருங்க, ஒரு சிம்பிளா ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். அதாவது coutனு சொல்லிட்டு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா யூஸிங் நேம் ஸ்பேஸ் std கொடுத்துருக்கேன். அதனால cout கொடுத்தோம்னா இது கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்க. இதுவே நான் அந்த யூஸிங் நேம் ஸ்பேஸ் எடுத்துடுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். எரர் வருது. இப்போ யூஸிங் நேம் ஸ்பேஸ் கொடுக்கலன்னா இங்கே வந்து எரர் வரும். யூஸிங் நேம் ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு தான் வந்து std ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா. அது இப்போ பாருங்க, இதுக்கு பதிலாக இந்த coutக்கு முன்னாடி std ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் வந்து நான் யூஸ் பண்றேன். இப்போ நான் ரன் பண்றேன். பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுங்கிற டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டரோட யூஸ். std ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம யூஸிங் நேம் ஸ்பேஸ் போடாமல் ரன் பண்ணோம்னாவும் ரன் ஆகும். இதுவே நான் எடுத்துட்டு ரன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நான் ரன் பண்ணேன்னா எரர் வரும், பிரிண்ட் ஆகாது. இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆகாது. இல்லை நான் யூஸிங் நேம் ஸ்பேஸ் போட்டிருந்தேன்னா அப்போ வந்து இந்த std ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. இல்லை ரெண்டுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ யூஸிங் நேம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம்னா நான் வந்து இங்கே std ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் கொடுக்க தேவையில்லை. இல்லை நாங்கள் கொடுக்கல யூஸிங் நேம் ஸ்பேஸ், அதனால வந்து இங்கே இப்படி கொடுத்தா தான் அங்கே வந்து பிரிண்ட் ஆகும். இதுக்கு தான் வந்து இன்னொரு யூஸ், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டரோட இன்னொரு யூஸ். பாருங்க, இப்போ பிரிண்ட் ஆகும். ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டரோட இன்னொரு யூஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நாலாவது எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அக்சஸிங் ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர் ஆஃப் ஏ கிளாஸ் யூஸிங் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர். ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பரை வந்து அக்சஸ் பண்ணும்போது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டரை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிளாஸ் ஸ்டாட்டிக் ஸ்கோப்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம். அந்த கிளாஸ்க்குள்ள varன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேமு இன்டீஜர் டேட்டா டைப்ல டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸ்டாட்டிக் அது வந்து ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பரா அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, முன்னாடி வந்து ஸ்டாட்டிக்ங்கிற ஒரு கீவேர்டு கொடுக்கணும். ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணணும். வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும்போது டேட்டா டைப்புக்கு முன்னாடி ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டு கொடுத்துருக்கணும். அதுதான் வந்து ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள்ங்கிறது இன்டீஜர் டேட்டா டைப்பு, இது வந்து ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர். ஏன்னா முன்னாடி ஸ்டாட்டிக்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாட்டிக்ங்கிறது கீவேர்டு. அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், void showன்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளையும் லோக்கல் வேரியபிளையும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம்.
ஸ்டாட்டிக் வேரியபிளை எப்படி வந்து கால் பண்ணணும்னு சொன்னால் ஸ்டாட்டிக் ஸ்கோப் இது வந்து கிளாஸ் நேமு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வச்சுட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் கொடுக்கணும். கிளாஸ் நேமு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வேரியபிள் நேம் இப்படி தான் வந்து அக்சஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், ஸ்டாட்டிக் வேரியபிள் லோக்கல் வேரியபிள். இப்போ கீழே தான் வந்து ஸ்டாட்டிக் அந்த வேரியபிளுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஸ்டாட்டிக் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் விஏஆர் இது வந்து வேரியபிள் நேம். இதுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணுறோம். இங்கே வந்து டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், வேல்யூ வந்து இங்கே தான் அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனு ஸ்டாட்டிக் ஸ்கோப்புங்கிறது கிளாஸ் நேமு, அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே லோக்கலாக வந்து ஒரு வேரியபிள் விஏஆர் அதே நேமில் அதே டேட்டா டைப்பில் லோக்கலில் வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். இந்த லோக்கலில் அசைன் பண்ணுற வேல்யூ வந்து 20ன்னு கொடுத்துருக்கோம். இந்த குளோபலாக இருக்கிறதுக்கு வந்து 100ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட் நேம் வச்சு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் நேம் வந்து எஸ்ன்னு வச்சுருக்கோம், எஸ் டாட் ஸோ ஆஃப் வேர். ஏன் வேர்னு கொடுத்தோம்னா நாங்கள் ஆர்குமெண்ட்டு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் ஃபங்க்ஷனில் இன்ட்டு வேர்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம், அதனால் இங்கே ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் 0. இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணும்போது என்ன எடுத்துக்கோன்னா ஸ்டாட்டிக் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வேர் அப்படிங்கும்போது இது வந்து குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 100ங்கிறத எடுத்துப்போம். இதுவே விஏஆர் மட்டும் கொடுக்கும்போது இங்கே லோக்கலில் வந்து 20 கொடுத்துருக்கோமா, இந்த 20 எடுத்துப்போம். அதுக்கு தான் வந்து இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். டேட்டா மெம்பர் வந்து ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணும்போது ஸ்டாட்டிக்குங்கிற கீவேர்டு கொடுக்கணும். அதை அக்சஸ் பண்ணும்போது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணணும். இதோட அவுட்புட் பாருங்கள், ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து 100ன்னும் லோக்கல் வேரியபிள் வந்து 20ன்னும் பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து ஃபோர் டைப்பாக ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணுற மெத்தடு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து குளோபலாகவும் லோக்கலாகவும் ஒரே வேரியபிள் நேம் சேம் வேரியபிள் நேம் வந்து யூஸ் பண்ணும்போது குளோபலாக இருக்கிற வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணிவிட்டு வெளியில் வந்து டிஃபைன் பண்ணும்போது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வந்து நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் நேம் ஸ்பேஸில் யூஸ் பண்ணுறோம். அதாவது சிஎன் சிஅவுட் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பரை வந்து அக்சஸ் பண்ணும்போது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். இப்போலாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த 4 டைப்பாக வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.